கண்காணிப்பு என்பதான ஊழியம் அது அவருக்கு மாத்திரம் நல்லது கிடையாது. கண்காணியின் ஊழியம் தன்னுடைய குடும்பத்திற்கும் அது ரொம்ப நல்லதா இருக்கிறது, திருச்சபைக்கும் அது ரொம்ப நல்லதா இருக்கிறது. கண்காணியினுடைய ஊழியம் 2 நபர்களுக்கு ஆபத்தானது. நம்பர் 1 டெவில், பிசாசுக்கு. நம்பர் 2 தி வேர்ல்ட், அவுட்சைடர்ஸ், உலகத்தாருக்கு. அந்த 2 காரியத்தை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். உலகத்தாருக்கு முன்பதாக தன்னுடைய சாட்சியை இழந்து போன ஒரு ஊழியக்காரனை வசனம் 7 பிசாசு தாக்குகிறான். வசனம் 6 தேவன் பிசாசு போல மாறி இருக்கிற ஊழியக்காரனை தாக்குகிறார். உலகத்தாருக்கு முன்பதாக நீங்களும் நானும் எப்படி நற்சாட்சி பெற்றவர்களாய் இருக்க முடியும்? அவர்களுக்கு நற்சாட்சி துர்சாட்சின்னு தான் தெரியுமா? தீமோத்தேயு 3 அதிகாரம் வசனம் 1-7 வசனங்கள். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோகியதையுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாயிருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை சீக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாயிருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்து ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். It is rest with this statement, if any man aspires to the office of overseer, it is a fine work he desires to do. An overseer then must be above reproach, the husband of one wife, temperate, prudent, respectable, hospitable, able to teach, not addicted to wine or pugnacious, but gentle, peaceable, free from the love of money. He must be one who manages his own household well, keeping his children under control with all dignity. But if a man does not know how to manage his own household, how will he take care of the church of God? And not a new convert, so that he will not become conceited and fall into the condemnation incurred by the devil. And he must have a good reputation with those outside the church, so that he will not fall into reproach and the snare of the devil. The office of overseer is a fine work, not only to himself. The office of overseer is very fine work to his family, to the church. கண்காணிப்பு என்பதான ஊழியம் அது அவருக்கு மாத்திரம் நல்லது கிடையாது. கண்காணியின் ஊழியம் தன்னுடைய குடும்பத்திற்கும் அது ரொம்ப நல்லதா இருக்கிறது, திருச்சபைக்கும் அது ரொம்ப நல்லதா இருக்கிறது. ஏனென்றால் கண்காணியானவன் அந்த ஊழியத்திற்குள்ளாக அவன் விரும்பி பிரவேசிக்கும் பொழுது, he doesn't stay in the state of new convert, நூதன சீஷனாகவே ஒரு கண்காணி ஆக வேண்டும் என்று விரும்புகிற விசுவாசி அந்த ஒரு நிலையில் இருக்க மாட்டார். ஏன்? An overseer or a believer who would like to become an overseer definitely will not stay in the state of new convert, has said in verse 6. வசனம் 6 சொன்ன வண்ணமாகவே ஒரு நூதன சீஷனாக கண்காணியாக விரும்புகிற ஒரு விசுவாசி அதே நிலையில இருக்க மாட்டான். அது அவருக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. Therefore it is very fine work, good work, kalos, beautiful work. அதே போல கண்காணி என்பதான ஊழியத்துக்கு வந்த அவருடைய அந்த ஊழியம் திருசபைக்கும் ரொம்ப நன்மையான ஒரு காரியமா இருக்கிறது. அது வசனம் 2-3 சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு கண்காணி ஊழியத்திற்காக வருகிற ஒரு ஊழியக்காரனுடைய அந்த ஊழியம் தன்னுடைய குடும்பத்திற்கும் ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஜீவ வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிந்திருக்கிறாரோ அதே போல தன்னுடைய குடும்பத்தையும், தன்னுடைய சொந்த குடும்பத்தையும் ஜீவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக கட்டாயப்படுத்துகிறார். வசனம் 4-5 நாம் பார்த்து முடித்தோம் 2 வாரத்துக்கு முந்தி. சோ கண்காணி என்பதான ஊழியம்
திருசபைக்கும் கண்காணியினுடைய குடும்பத்திற்கும் தனக்கும் ரொம்ப நல்ல ஒரு வேலையா இருக்கிறது, ரொம்ப லாபகரமா இருக்கிறது, ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. ஆனா கண்காணியினுடைய ஊழியம் 2 நபர்களுக்கு ஆபத்தானது. நம்பர் 1 டெவில், பிசாசுக்கு. நம்பர் 2 தி வேர்ல்ட், அவுட்சைடர்ஸ், உலகத்தாருக்கு. அந்த 2 காரியத்தை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். An overseer, the office of overseer is very fine works to the church, to his family, to himself. But what about to the devil or to the world? கண்காணி ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுடைய ஊழியம் பிசாசுக்கு பிடிக்குமா, உலகத்தானுக்கு பிடிக்குமா? Do the world accept, rejoice in the office of overseer in the church? Absolutely no. Devil, demons, do you enjoy in the office of overseer? பிசாசும் அந்தகார சேனையும் கண்காணி ஊழியத்திற்கு வருகிற அந்த ஊழியத்தை கண்டு சந்தோஷப்படுகிறார்களா? அதைத்தான் நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே காண்பிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, what the overseer is to the world. கண்காணியானவன் உலகத்தாருக்கு எப்படி இருக்கணும்? 5 கோணங்களிலே கண்காணியவன் ஜாக்கிரதை இருக்க வேண்டும் என்று நான் ஆரம்பத்தை சொல்லி முடித்தனார்கள். மறுபடியும் அதை சொல்ல எனக்கு நேரமில்லை. நேரடியாக நான் வசனத்திற்குள்ளாக போக விரும்புகிறேன். இதோட கண்காணிக்கு அடுத்த ஆரோக்கியமுள்ள உபதேசம் நிறுத்தப்படுகிறது. அடுத்து டீக்கன்ஸ், அடுத்த வாரத்தில் நாம் அதை பார்க்க போகிறோம். What is the overseer is to the world? உலகத்தாருக்கு கண்காணியானவன் எப்படி இருக்கிறான்? உலகத்தார் அவனை எப்படி பார்க்கிறார்கள், அல்லது இவன் உலகத்தானை எப்படி பார்க்கிறான்? இது ரொம்ப முக்கியமாய் நாம் கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. ஒரே ஒரு கான்ட்ராஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கண்காணிக்குள்ளாக உலகம் பிரவேசித்ததே ஆனால் வசனம் 6 நிறைவேறும். உலகத்திற்குள்ளாக கண்காணி பிரவேசித்ததே ஆனால் வசனம் 7 நிறைவேறும். If the world enter into an overseer, verse 6 definitely will be fulfilled. Or if an overseer get into the world, verse 7 definitely without any controversy will be fulfilled. வசனம் 6 வாசியுங்கள். அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது. நன்றாக கவனிக்க வேண்டும். verse 6 வசனம் 6ல கண்காணியை பிசாசு போல வர்ணிக்கிறார். பிசாசு அடைந்த அதே கோபாக்கினியை ஒரு கண்காணியானவன் அடையாதபடிக்கு அவன் நூதன சீசனா இருக்க கூடாது. பிசாசை தண்டிக்கிறது போலவே வேதாகமத்தின் கர்த்தர் நூதன சீசனை வந்தவனுக்குள்ளாக பெருமை வந்ததே ஆனால் பிசாசு போலவே ட்ரீட் பண்றார். அப்ஸ்கியூர், அங்கீகரிக்க முடியவில்லை. ஊழியக்காரனை, புதுசாக வேதத்துல வளராத ஊழியக்காரனை அவனுக்குள்ளாக பெருமை வந்தால் பிசாசு எப்படி சத்தியமுள்ள வேதாகமத்தின் கர்த்தர் நடத்தினாரோ அதே போலத்தான் அவனையும் நடத்துகிறார். அதனாலதான் நானும் அநேக தரம் சொல்லுவது, வேதாகமத்தின் சொல்லப்படுற ஊழியக்காரர் போல ஊழியக்காரராவிட்டால் அவர்கள் பிசாசில் நடத்தப்படுகிறவர்கள். God of the Bible treats a new convert who become conceited just like he treats the devil. பிசாசை வேதாகமத்தின் கர்த்தர் எப்படி கண்டிக்கிறாரோ, தண்டிக்கிறாரோ, ஆக்கினுக்குள்ளாக நடத்துகிறாரோ அதே போல புதிய நூதன சீசனா இருக்கிறவனுக்குள்ளாக பெருமை உண்டாகி அவன் செயல்பட்டால் அவனையும் பிசாசு போலதான் தேவன் பார்க்கிறார். இதை நான் போன வாரத்தில் உங்களுக்கு சொல்லி முடித்தேன். வசனம் 6ல எதற்காக ஒரு கண்காணியை தேவன் பிசாசு போல ட்ரீட் பண்றார் என்றால், அவன் ஜீவ வார்த்தை அவனை ஆண்டு கொள்வதற்கு இடம் கொடுப்பது கிடையாது. Let the sound doctrine dominate an overseer. வேத வாக்கியம் ஆரோக்கியமுள்ள உபதேசம் ஒரு ஊழியக்காரனை மேற்கொண்டால் ஒழிய அவனுக்குள்ள இருக்கிற பெருமையை எடுத்து போட வாய்ப்பில்லை. எப்போ ஒரு ஊழியக்காரர் நூதன சீசனா இருக்கிறத பத்தி போன வாரமே சொல்லிட்டேன். நான் அதை பத்தி மீனிங்களை சொல்ல நேரம் இல்லை. ஒரு நூதன சீசன்
ஊழியக்காரனா வந்துட்டாக்கா அவனுடைய டார்கெட் என்ன தெரியுமா? தேவனுடைய சிங்காசனத்தை பிடிப்பது. ஆகையால் தான் பிசாசு அதை ட்ரை பண்ணும்போது என்ன ஆக்கினையை கொடுத்தாரு, அதான் ஆக்கினையை வந்து ஊழியக்காரனுக்கும் கர்த்தர் தருகிறார். தேவனுடைய சிங்காசனத்தை பிடித்தால் திருச்சபை தேவனுடையது, தேவனுடைய திருச்சபை தேவனுடைய வீடு என்ற வேத வாக்கியம் சொல்லியிருக்க, ஊழியக்காரன் தேவனுடைய வீடாகிய திருச்சபையை தன்னுடையது ஆக்கிக் கொள்ளக்கூடாது. Verse 7. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாயிருக்க. In verse 6, God of the Bible attacks an overseer who is a new convert. Verse 7, devil attacks a person who loses his testimony before the world. உலகத்தார்க்கு முன்பதாக தன்னுடைய சாட்சியை இழந்து போன ஒரு ஊழியக்காரனை வசனம் 7 பிசாசு தாக்குகிறான். வசனம் 6 தேவன் பிசாசு போல மாறி இருக்கிற ஊழியக்காரனை தாக்குகிறார். So the office of an overseer is detrimental. ஆபத்தானது. ஒன்னு பிசாசுனால தாக்கப்படணும், இல்லாவிட்டால் பரிசுத்தமுள்ள வேதாமத்தின் தேவனால் தாக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. ஆகையால் அதனுடைய காஸ்ட் எண்ணி பார்த்து களத்தில் இறங்க வேண்டும். இயேசுநாதரை பார்த்து ஒருவன், நான் நீர் எங்க போனாலும் உண்மை பின் தொடர்ந்து வருகிறேன் என்று சொல்லும் பொழுது இயேசுநாதர் சொன்ன வார்த்தை தப்பு. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கவும் இடமில்லை. என்னுடைய பாப்புலாரிட்டி பார்த்துட்டு நீ அப்படி பின்னாடி வராத உனக்கு அதே மதி கிடைக்க என்று. இதே ஜனங்கள் என்னை சீக்கிரமாய் கல்லெறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள், கல்வாரிசில் அடித்து சாவடிக்க போகிறார்கள். Don't follow me, count the cost. All right. இன்றைக்கு வசனம் 7 உங்கள் மத்தியில் நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். இதோட கண்காணியுடைய ஸ்தானத்திற்கு அடுத்த உபதேசம் முடிகிறது. அடுத்த வாரத்திலிருந்து நாம் வசனம் 8 பார்க்க இருக்கிறோம். ஆகையால் இன்றைக்கு வசனம் 7 நான் சீக்கிரமாய் சொல்லி உங்கள் மத்தியிலே தேவாவின் உதவியோடு கூட முடிக்க விரும்புகிறேன். Verse 7 one more time. அவர் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விடாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். முதலாவது அந்த புறம்பானவர்கள் ரொம்ப முக்கியம். And he must have a good reputation with those outside. The church னு வருது, அது வந்து ஐட்டலிக்ஸ்ல இருக்கிறதுனால அது ஒரிஜினல் இல்ல. ஓகே, வெறும் அவுட்சைடு தான் இருக்குது. அவுட்சைட் so that he will not fall into reproach and the snare of the devil. முதலாவது இந்த புறம்பானவர்கள் அப்படிதான் வச்சு தமிழ்ல நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த புறம்பானவர்கள் முதலாவது யார்? Who are these outsiders? யார் இந்த புறம்பானவர்கள்? எக்ஸோதேன் என்பதான கிரீக் வேர்ட் போடப்பட்டிருக்கிறது. அது எக்ஸாக்ட் மீனிங் வந்து அவுட்சைட் ஆஃப் டோர், கதவுக்கு வெளியே இருக்கிறவர்கள். எக்ஸாக்ட் மீனிங் எக்ஸ்டர்னல், எதுக்கு வெளியே இருக்கிறவர்கள், எந்த கதவுக்கு வெளியே இருக்கிறவர்கள். இந்த எக்ஸோதேன் என்பதான கிரீக் வேர்டுக்கு வந்து புறம்பானவர்கள், அவுட்சைடர்ஸ். சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவர்களா, திருசபையிலே இல்லாதவர்களா, அல்லது கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு புறம்பானவர்களா, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்காதவர்களா? யார் இவர்கள் புறம்பானவர்கள்? Verse 15, 3:15. தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். யார் இவர்கள்? அவுட்சைடர்ஸ். யாரு? தேவனுடைய வீட்டில் இல்லாதவர்கள். எது தேவனுடைய வீடு? What is God's household? திருசபை, not the building. கர்த்தருடைய வீடு, யூனிவர்சல் சர்ச், ஒட்டுமொத்த கர்த்தருடைய திருச்சபையில் இல்லாதவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், தேவ ராஜ்யத்துக்கு புறம்பானவர்கள், இவர்களை குறித்து தான் அந்த இடத்துல அவுட்சைடர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வேலைக்கு போற இடத்துல இவர்கள் இருக்கிறார்கள், உங்க எஜமான்கள் இவர்களா இருக்கிறார்கள், உங்க கூட வேலை செய்கிற ஆட்கள் இவர்களா இருக்கிறார்கள், படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இவர்கள் இருக்கிறார்கள், உலகத்தில் இருக்கிற டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், எல்லா டீச்சிங் லைன்ல இருக்கிற ஆட்கள் எல்லோரும் இவர்களா இருக்கிறார்கள். நீங்க எங்க போறீங்களோ எல்லா இடத்துல இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இல்லாத இடத்துல, இவர்கள் இல்லாத இடம் எங்கும் இல்லை. இவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். நீங்க கடைக்கு போனா இவங்க இருக்கிறாங்க, ஷாப்பிங் போனா இங்க இருக்கிறாங்க. இவர்கள் இல்லாத ஒரு இடமும் பூமியில நாம் பார்ப்பது கிடையாது. சோ இந்த அவுட்சைடர்ஸ் என்று சொல்றது வந்து நீங்களும் நானும் டெய்லி இவர்களோடு வைக்கிற அணுகுமுறை வைக்கிற ஆட்கள் இவர்கள். அதனால இவர்களை பத்தி நீங்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
Who are these outsiders? நீங்க வேலைக்கு போகும்போது உங்க எஜமான்கள், உங்க மேனேஜர், உங்களுடைய யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, உங்க மேலதிகாரிகள், உங்க கீழே இருக்கிற ஆட்கள், கூட வேலை செய்யறவங்க, கலீக்ஸ், யாரா இருந்தாலும், who are these outsiders? யார் இந்த வெளியே இருக்கிற அவர்கள் நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அவர்களை குறித்து கண்காணிய ஊழியக்காரன் நன்றாய் தெரிந்திருக்க வேண்டும். அது விசுவாசிகளுக்கு போதிக்க வேண்டியதா இருக்கிறது. வெளியே இருக்கிறவர்களையும் உள்ள இருக்கிற கர்த்தருடைய குடும்பத்தில் இருக்கிற விசுவாசிகளையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. அவுட்சைடர்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் கிடையாது. They are perilous. அது இன்றைக்கு உங்களுக்கு மெதுவாய் சொல்ல விரும்புகிறேன். One more time, verse 7. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும். யாரு? கண்காணியானவன். வெறும் கண்காணியானவன் மாத்திரமல்ல, சபையில் இருக்கிற எல்லா புருஷர்களும். சோ புருஷர்கள் ரொம்ப முக்கியம். ஸ்திரீகள் கொஞ்சம் அதுக்கு கீழே தான் வராங்க. இது உங்களுடைய முக்கியமான ஒரு டாஸ்க். உங்களுக்கு நல்லா தெரியணும் பொறுமானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. இந்த புறம்பானவர்களுக்கு முன்பதாக நாம் நற்சாட்சி பெற்றவர்களா இருக்க வேண்டுமா? என்ன இந்த நற்சாட்சின்ற வார்த்தைக்கு அர்த்தம்? மற்றொரியோன் கலாஸ் என்பதான கிரீக் வேர்ட். வெரி இன்ட்ரெஸ்டிங் வேர்ட் அது. இந்த உலகத்தாருக்கு முன்பதாக ஊழியக்காரன், சபையில் இருக்கிற புருஷர்கள் நற்சாட்சி, நல்லது சாட்சியுடையவர்களாய் இருக்க வேண்டும். அவங்களுக்கு தான் இயேசுநாதர் பத்தி தெரியல, தேவ ராஜ்யத்தை பத்தி தெரியல, வேதாகமம் கூட அவங்களுக்கு தெரியாது. எந்த விஷயத்துல, எந்த அர்த்தத்துல நாம் அவங்களுக்கு முன்பதாக நற்சாட்சியுள்ளவர்களா இருக்க வேண்டும்? எது சபையில் இருக்கிற விசுவாசி வசனம் 2ல சொல்லப்பட்டிருக்குது. 2:3 ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்க வேண்டும், குற்றஞ்சாட்டப்படக்கூடாது. அங்க சொல்லப்படுற குற்றஞ்சாட்டுதல் வேற, அது அப்புறமா சொல்லுகிறேன். சபையில ஓகே, ஒரு விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசி தெரியும் பொழுது கொஞ்சம் வேத தெரிந்தாலும் நீ வசந்துக்கு விரோதமா போறேன்னு சொல்லிட்டு விசுவாசிகள் இன்னொரு விசுவாசி குற்றஞ்சாட்டலாம். ஆனா உலகத்தாருக்கு முன்பதாக நீங்களும் நானும் எப்படி நற்சாட்சி பெற்றவர்களாய் இருக்க முடியும்? அவர்களுக்கு நற்சாட்சி துர்சாட்சின்னு தான் தெரியுமா அவங்களுக்கு? Do they know good reputation and bad reputation? Do they know about the meaning of reputation? Information, defamation. என்ன தெரியும் அவங்களுக்கு? They know only one thing in particular. குறிப்பாக வெளியில் இருக்கிற அவுட்சைடர்ஸ்க்கு ஒரு விஷயம் நன்றாய் தெரியும். அந்த விஷயத்தில் நீங்கள் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். என்ன தெரியுமா அது? Chapter 1 verse 8 to 11. ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல். என்னுடைய கேள்வி, நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்படவில்லை? யார் நீதிமான்கள்? 1:15. ஆவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை. யார் நீதிமான்? ரட்சிக்கப்பட்டவர்கள். அந்த கான்டெக்ஸ்ட் வாசி 1:15. நீதிமான்களுக்கு நியாயப்பிரமாணம் விதிக்கப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? ஓல்ட் டெஸ்டமென்ட் laws that research life to the sin. பாவத்திற்கு உயிரை கொடுக்கிற பிரமாணங்கள் அது. இப்ப கவனிங்கள் வசனம் 8. பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல். அப்போ நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாவிட்டால் யாருக்கு நியாயப்பிரமாணம் விதிக்கப்பட்டிருக்கிறது? நியாயப்பிரமாணம் கீழே வாசிக்கிறார். இப்போ அது யாருக்கு விதிக்கப்பட? ஒன்னு நீதிமானுக்கு இருக்கணும், இல்ல அநீதிமானுக்கு இருக்கணும். நீதிமானுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாத பட்சத்தில் அப்போ நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுத்திருக்கணும்? Outsiders, unrighteous, unregenerated, unborn. வாசிங்க இப்ப நியாயப்பிரமாணம் என்ன? எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்கள் அக்கிரமக்காரர்கள், பக்தி இல்லாதவர்கள், பாவிகள், அசுத்தர், சீர்கெட்டவர்களுக்கும், தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும், கொலைபாதகருக்கும், வேசிக்கல்லருக்கும், ஆண் புணர்ச்சிக்காரருக்கும், மனுஷரை திருடுகிறவர்களுக்கும், பொய்யருக்கும்,
பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்யானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையா இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விரிக்கப்பட்டிருக்கிறது. 3:7 now. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால். யார் புறம்பானவர்கள்? Who are these outsiders? யார் இந்த புறம்பானவர்கள்? லிஸ்ட் வாசிங்க தானே. 1:8-11 உதாரணத்துக்கு 1:8-9 வாசிக்கிறேன். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் முதலாவது அக்கிரமக்காரருக்கும். அவுட்சைடர்ஸ் யாரு? அக்கிரமக்காரர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் போதும். இவ்வளோ லிஸ்ட்ல இருக்கிறாங்க. யார் இவங்களா? அவுட்சைடர்ஸ். அப்போ நியாயப்பிரமாணம் தண்டிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிறது யார? நீதிமான்களே அல்ல. அதனால தான் கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கும்படியாக பாவமாகி செத்தார். வசனம் 15. அதனால அவரால் அவரோட ரத்தத்தினால் கழுவப்பட்ட யாவருக்கும் இந்த நியாயப்பிரமாணம் வந்து தண்டனை இம்போஸ் பண்ணாது, தண்டனை தலைமையில வைக்காது. நீதிமான்களுக்கு, திருச்சபையில் இருக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு. ஆனா வெளித்துல இருக்கிற ஆட்கள் எல்லோரும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறபடியால் அவர்கள் மீது என்ன இருக்கு? நியாயப்பிரமாணம். என்னுடைய கேள்வி, இதுல ஏதாவது ஒண்ணுல கண்காணியானவன் இருந்துட்டா? இப்ப 3:7 வாசிங்கிறேன். அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறமானவர்களால் நற்சாட்சி. புறமானவர்கள் யாரு? இந்த ஆட்கள் தான். இந்த புறமானவர்கள் போல இந்த புறமானவர்கள் 8 விதமான மக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஏதாவது ஒரு லிஸ்ட்ல ஊழியக்காரன் வந்துட்டா என்ன பண்றது? What an overseer become one among them. டேஞ்சர் சொல்றேன். ஊழியக்காரங்க வந்து பல பாவங்களை பண்ணிக்கன்னு அப்படியே இருக்கிறாங்க. Sin won't leave anybody. The wages of sin is what? Death. But the free gift of God is eternal life in Christ Jesus our Lord. பாவத்துக்கிட்ட வேலை செஞ்சவனுக்கு பாவம் கூலி கொடுத்தே கொடுக்கும். If you work for sin, it will pay you wages. It will definitely pay your wages because you work for it. பாவத்திற்காக வேலை செஞ்ச ஒரு ஊழியக்காரனாலும் சரி, விசுவாசிகளாலும் சரி, அதுக்கு ஏத்த கூலி பாவம் கொடுக்காம விடாது. ஆகையால் பாவத்தின் சம்பளம் மரணம். ஊழியக்காரன் புறமானவர்களுக்கு முன்பதாக நற்சாட்சி பெற்றவனா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நற்சாட்சியை பத்தி நான் அப்புறமா சொல்லுகிறேன். இங்க சொல்லப்படுற புறம்பானவர்கள் ஒருவரை போல ஒரு ஊழியக்காரன் இருந்துட்டு என்ன பண்றது? வேசிக்காரனா இருந்துட்டு என்ன பண்றது? திருடனா இருந்துட்டு என்ன பண்றது? பொய்யனா இருந்துட்டு என்ன பண்றது? பெட்ரோல் அடிக்கிறவனா இருந்தா என்ன பண்றது? என்ன ஆகும்? 7. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். அங்க சொல்லப்படுற நற்சாட்சி வெரி குட். ரொம்ப அருமையான வார்த்தை. நற்சாட்சி நல்லது. ஓகே, கலாஸ் பியூட்டிஃபுல், நாட் அகாத்தோஸ், குட் இன் நேச்சர் ஆர் கேரக்டர், பட் கலாஸ். அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் நான். வெரி குட் இன் அப்பியரன்ஸ், ஓகே, இன் கண்டெனன்ஸ், பார்ப்பதற்கு நல்லா இருக்கணும். உலகத்தானுக்கு வந்து நாம் கிறிஸ்துவுடைய வாழ்வு இன்னொரு விசுவாசிக்கு நன்றாய் புரியும். உலகத்தானுக்கு வந்து அது அவனுடைய மைண்டை, அவனுடைய புத்திக்கு அப்பாற்பட்டது நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்களுக்கு காட்டுவது. ஆனால் அவர்கள் இருக்கிற வாழ்க்கையில ஊழியக்காரன் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஊழியக்காரன் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவனாக உலகத்தானுக்கு காண்பிக்க வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா உலகத்தானுக்கு கிறிஸ்துவ பத்தி தெரியாது, பரலோக ராஜ்யத்தை பத்தி தெரியாது, நம்ம ஆண்டவராகிய இயேசு அவருடைய புனிதமான பிரமாணங்கள் அவர்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், அவங்க என்ன பண்றாங்களோ பாவங்கள் அது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் செய்கிற பாவங்கள், அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் செய்கிற பாவங்களை ஊழியக்காரன் செய்யக்கூடாது. அவர்கள் போய் பேசுகிறதே, ஆனால் ஊழியக்காரர் அது பண்ணக்கூடாது. அவர்கள் ஒரு வேசிக்கலர்களா இருந்தால் ஊழியக்காரர் அது செய்யக்கூடாது. அவர்கள் ஒரு மனுஷரை திருடுகிறவர்களா இருந்தால் அது ஊழியக்காரன் செய்யக்கூடாது. அவர்கள் பண ஆசையுள்ளவர்களா இருந்தால் ஊழியக்காரன் அது செய்யக்கூடாது. அட்லீஸ்ட் அவர்கள் செய்கிற நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான காரியங்கள் ஊழியக்காரன் செய்யக்கூடாது.
அவருடைய பார்வைக்கு நியாயப்பிரமாணம் 10 Thou shalt not have any other gods before me. Thou shalt not take the name of the Lord thy God in vain. Thou shalt not make unto thee any graven image. Remember the Sabbath day and keep it holy. இது விட்டுருங்க, இது அவன் புரியவே புரியாது. யாருக்கு? Outsiders. Honor thy father and thy mother. Thou shalt not kill. Thou shalt not bear false witness. Thou shalt not steal. Thou shalt not lust. Thou shalt not commit adultery. இதெல்லாம் அவன் செஞ்சிட்டு இருக்கான். Therefore, law impose on them death, because law gives life to death. நியாயப்பிரமாணம் பாவத்திற்கு உயிர் கொடுத்தது. If there is no law, no condemnation. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் அதுக்கு தண்டனையும் இல்லை. ஹெல்மெட் போட ஒரு லா வந்ததுக்கு அப்புறம் தான் போடலனாக்கா ஃபைன் போடுறாங்க. ஹெல்மெட்டை போடாதீங்கன்ற அந்த பிரமாணமே இல்லைன்னு வைங்களேன், ஃபைன் இல்லை. இப்போ சைக்கிள் ஓட்டுறீங்க, ஹெல்மெட் போட போறீங்களா? இல்லை. ஏன்? பிரமாணம் இல்லை, நோ லா. அதான் நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது ஹெல்மெட் போட வேண்டியதில்லை, ஆனால் பைக்கில் போடும் போது போட வேண்டியதாக இருக்கிறது. வை? லா imposed on every person who rides a vehicle. வண்டி ஓட்டுற எல்லார் மீதும் பிரமாணம் இருக்கிறது. நம்முடைய அரசாங்கம், நம்முடைய இந்தியாவுடைய சட்டத்திட்டங்கள். ஸோ நியாய பிரமாணத்தை மீறி நடக்கிற உலகத்தார் எல்லாரும் அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. Therefore, take care of your children. This is what the Bible very vividly described outsiders. உலகத்தாரை பத்தி இப்படிதான் சொல்லப்படுகிறது. அந்த உலகத்தாரை நீங்க லேசா நினைச்சிடாதீங்க. Don't reckon outsiders just like a fellow believer. ஒரு விசுவாசி போல உலகத்தான நினைச்சு ட்ரீட் பண்ண வேண்டாம். அவங்க எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம பசங்களை நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். நான் எப்பவுமே இது சொல்றது உண்டு உங்களுக்கு. Children are vulnerable, helpless. உதவியற்ற குழந்தைகளை யாரை நம்பி நம்ம விட்டுறக்கூடாது. ரொம்ப ஆழமாக கவனிக்கணும் நம்ம பசங்களை. அந்த கலாஸ் மற்றரியான் என்பதான வார்த்தை நற்சாட்சியை பற்றி நான் அப்புறமா சொல்லுகிறேன். வசனம் 7. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவரும். எதற்காக இங்க பிசாசு வரான்? why devil interferes in verse 7. எதற்காக பிசாசு உள்ள வரான் வசனம் 7? Number 1. Number 2, what is the trap or snare of the devil in verse 7? 7ல சொல்லப்படுற கண்ணின்ற வார்த்தை வந்து பிசாசுடைய கண்ணி என்றால் என்ன? அவன் என்ன வலை வச்சுக்கிறானா உங்களை போட்டு அமுக்கிறதுக்கு? என்ன பிசாசுடைய கண்ணி? ஸ்னேர், நியூஸ், அகிட் என்பதான கிரீக் வேர்டுக்கு வந்து ஃபர்ம் டென்ட். ஒரு டென்ட் போட்டு அப்படியே நிறுத்துவது, ஃபிக்ஸ் பண்றது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் நீங்களும் நானும். இவன் எப்போ வரான் தெரியுமா? அது யார் அட்டாக் பண்றான்? ஓவர்சியர், ஊழியக்காரன. ஊழியக்கார நிலைமைனா எப்படின்னா விசுவாசிங்க நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஏசு நான் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்குதா? வீட்டு தலைவரையே பியேல்செபூல் என்று சொன்னால் வீட்டில் வேலை செய்யுங்க நிலைமை என்ன? அவனை அட்டாக் ஆகும் விசுவாசிய ஓவர்சியர், ஊழியக்காரர். நீங்க கொஞ்சம் யோசிங்க, நீங்க பதில் கண்டிப்பா சொல்வீங்க. அவர் முன்னாடி தமிழ் வாசிப்பாரு. தயவுசெய்து அதை நீங்க சம்பந்தப்படுத்தி கொஞ்சம் யோசி எனக்கு பதில் சொல்லுங்க. ஓகே, முன்னாடி வாசிங்க. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய். புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும் ஊழியக்காரன், கண்காணியானவன். அவன் நிந்தையிலும், அடுத்த வார்த்தை என்ன? பிசாசுடைய கண்ணியிலும். என்ன அது பிசாசுடைய கண்ணி? ஓகே, முதல்ல அது நிந்தைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். நிந்தை என்றால் என்ன? தமிழ்ல வாசிச்சிருக்காரு. என்ன அர்த்தம் இன் இங்கிலீஷ்? ரிப்ரோச். தமிழ் எப்படி வந்துச்சு? நிந்தை. எக்ஸாக்ட் வார்த்தை 3:2 3:2. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாத. அங்கத்துக்கும் இங்கத்துக்கு என்ன வித்தியாசம்? வசனம் 2ல ஊழியக்காரன் குற்றஞ்சாட்டப்படக்கூடாது. வசனம் 7ல ஊழியக்காரன் நிந்திக்கப்படக்கூடாது, நிந்தனையில் விழக்கூடாது. என்ன டிஃபரெண்ட்? வசனம் 2ல வந்து சபைக்குள்ள,
வசனம் 7 வந்து உலகத்தாருக்கு முன்பதாக. சபையில அனெபிலெப்டாஸ் என்ற வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன். வசனம் 2 வாசிக்கும் பொழுது கையும் காலமா பிடிப்பார்கள் விசுவாசிகளை, விசுவாசி தப்பு செய்தாக்கா. ஆனா அதுக்கு ஒரு ரெமெடி இருக்கும். ஆனால் இங்க சொல்லப்படுற நிந்தை, ரிப்ரோச், டிஸ்கிரேஸ், டிஃபேம், பேட் நேம், கெட்ட பேர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அது. இயேசுவின் நாமத்தை நிந்திக்க கூடாது, தூஷிக்க கூடாதுன்னு சொல்ற தெரியுமா? அந்த வார்த்தையின் அர்த்தம் அது. சைல்ட், இயேசுடைய ஊழியக்காரன், இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படியாக வந்திருக்கிற கண்காணியானவன் உலகத்தானால நிந்திக்கப்படக்கூடாது, ரிப்ரோச் கொண்டு வரக்கூடாது, அதாவது கெட்ட பேர் வரக்கூடாது. நிந்தை என்ற வார்த்தைக்கு டிஸ்கிரேஸ்ஃபுல், டெரிஷன், பரிகாசமுள்ள பெயர், கெட்ட பெயர் லேபலாக உலகத்தான் ஒரு ஊழியக்காருக்கு கொடுத்துடக்கூடாது. ஓகே, அந்த வார்த்தையின் அர்த்தம் அது. பிசாசுடைய கண்ணியே வந்தது வசனமே இல்ல. இது நீங்க புரிஞ்சு நீங்க எந்த போகணும். உலகத்தானே வந்து விசுவாசியை பார்க்கிலும் ஒரு விசுவாசி உலகத்தானே நேசிக்கிறாங்க. இப்போ லெட் மீ ஆஸ்க் யூ, எவ்வளவு பேரு சபையில் இருக்கிற விசுவாசியை பார்க்கலாம் வெளியில் இருக்கிற ஆட்கள்கிட்ட தான் நான் ரொம்ப ஃபெலோஷிப் ஆகிறேன். விசுவாசிகளோட கூட விசுவாசிகள் தங்களுடைய அணிநயக்கத்தை வைப்பது கிடையாது. மாறாக விசுவாசிகள் வெளித்தில் உள்ளவர்களிடத்திலே ரொம்ப நெருங்கி இருப்பார்கள். அது நல்லதுக்கல்ல. அது உங்களுடைய நல்லதுக்கல்ல. நீங்க சொல்லலாம் அவிசுவாசியே பெட்டர்ப்பா, விசுவாசி கிட்ட இருக்கு. நீங்க சொல்லலாம் உண்மைதானா, இல்லைன்னு சொல்லல. அவங்க எவ்வளோன்னு தேவலாம், ரொம்ப பெட்டர், ரொம்ப ஃபார் ரீச்சிங், ரொம்ப உயர்ந்த நிலையில் இருப்பாங்க விசுவாசிக்கு கம்பேர் பண்ண உலகத்தில் இருக்கிற ஆள். நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அவர்கள் இன்னும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக வரவில்லை. அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு புறம்பானவர்கள். வீட்டில் என்னதான் சண்டை இருந்தாலும் குடும்பம் குடும்பம் தான். குடும்பத்தில் பிறக்காத வேற இடத்துல போயிட்டு நம்முடைய உறவுகளையும் அணிநைக்கியத்தையும் வைத்துக் கொள்ள முடியாது. முதல்ல அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். வசனம் 7, பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். நான் ஒரு கேள்வி கேட்டேன். பிசாசுடைய கண்ணி என்றால் என்ன? பகைஸ் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் டு செட் அப் அ டென்ட். பிசாசுடைய கண்ணி என்றால் என்ன? இந்த இடத்துல கேள்விக்கான பதில் உலகத்தானுடைய நிந்தைக்கு தெரியுமா? அந்த நிந்தை தான் பிசாசு கண்ணியை எடுத்துகிறது. Getting? The reproach of the outsiders become a trap of devil, a snare of devil. பிசாசுடைய கண்ணியா மாறுத வந்து உலகத்தானுடைய நிந்தை. நீங்க நான் நினைக்கிற மாதிரி எலுமிச்சப்பழமோ தகுடு தட்டெல்லாம் வச்சு இல்லாம, no, he has his own people. அவனுக்கென்று ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஒரு ஊழியக்காரனுடைய பேர் மாத்திரம் நிந்திக்கப்பட்டால் உலகத்தான் ஒரு கெட்ட பேர் அவனுக்கு கொடுத்துட்டாக்கா, உலகத்தான் ஒரு லேபல் கொடுத்துட்டான்னு வையேன், அந்த ஒரு கெட்ட பேரை தான் பிசாசானவன் கண்ணியாக வைத்துக் கொள்ளுகிறான் ஊழியக்காரனுக்கு. இந்த பேரை கொண்டு வருவதுக்கு தான் இயேசுநாதர்கிட்ட அநேக தரம் பரிசேரும் சதுசேரும் போராடினார்கள். 8வது அதிகாரத்துல இயேசு டேரக்டா அவங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களால் ஒருவனாவது குற்றம் சாட்ட முடியுமான்னு கேட்கிறேன். வாயை பொத்தி கொண்டார்கள். ஆனா உலக ரீதியாக அவரோட குற்றம் சாட்டுவதற்கு ஒண்ணுமே கிடையாது. ஒட்டுமொத்த நியாய பிரமாணத்தையும் கடைபிடித்தவர் அவர். அதை சொல்லும் போது பிசாசுர மண்டலமும் பிசாசுர ஆட்களும் வாயை மூடிதான் ஆக வேண்டும். ஆனா பேதுரு ஒரு வாட்டி கேட்டார், நம்ம வாயை திறந்து, என்னிடத்துல ஏதாவது பாவம் உண்டு என்று உங்களால் சொல்ல முடியுமா சொல்லிட்டாக்கா 1008 பாவம் கொண்டு வருவாங்க. எந்த சீஷர்களுக்கும் அந்த வார்த்தை சொல்ல முடியாது உலகத்தான பார்த்து. ஏன்னா நம்மளுக்கு பழைய வாழ்க்கையை அவங்க கூட தான் வாழ்ந்திருந்தோம், அது அவங்களுக்கு நன்றாய் தெரியும். ஆனால் கர்த்தரை அறிந்த பேருக்கு, நூதன சீஷன் பிறந்த பிறகு அவன் நூதன இராமல் அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளாக வசனத்தினாலே வளர்ந்து வரும் பொழுது அவன் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பான். அவங்களோட கூட பழைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டது உலகத்தார் அதை பார்க்கும் பொழுது நிச்சயமா வித்தியாசத்தை பார்ப்பார்கள். உன்னால் எப்படி முடியுதுன்னு கேட்பாங்க. உன்னால எப்படி முடியுது? இது உன்னால எப்படி வாயை கட்டுப்படுத்துற?
உன்னால எப்படி என் கூட இருக்கும் பொழுது எல்லா பழக்க வழக்கங்களையும் நீ பின்பற்றி கொண்டு வந்தாய், இப்பொழுது உன்னால எப்படி அதை விட முடியுது? உன்னால எப்படி முடியுது நான் எங்கன்னா போனாக்கா அங்க இந்த இடத்துல நீ வராமல் இருக்கிறது? உன்னால எப்படி முடியுது நான் சாப்பிடுற பொருள்களையும் குடியும் நீ சாப்பிடாமல் இருப்பது? How is it possible with you? That's the question remains unanswerable to them. அவன் பழைய வாழ்க்கையை நம்ம பார்த்தான். பழைய வாழ்க்கையை பார்த்ததுக்கு அப்புறம் புதிய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் செஞ்சிருந்தெல்லாம் பழைய வாழ்க்கையில் நம்ம செஞ்சிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம செய்யறது கிடையாது. மாறிட்டே போறோம், விட வேண்டியதை விட்டுடுறோம், பிடித்துக் கொள்ள வேண்டிய பரிசுத்தமானதை பிடித்துக் கொள்கிறோம். அப்படி வாழ்க்கை மாறுகிறதை அவன் பார்க்கிறான். நியாயப்பிரமாணத்தை நாம் கடைபிடிக்கிறது அவன் பார்வைக்கு தெரியுது. அவன் ஒட்டுமொத்த நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து வருகிறான் எல்லா நாளும். How is it possible? Then chapter 2 verse 3-4 fulfills 2-3-4. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அறியவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். புரியுதா? எப்போ தேவன் விரும்புறார்? அது சத்தியத்திற்கு தூணா இருக்கிற திருச்சபை. 3ஆம் அதிகார வசனம் 15 இன்னொரு வாட்டி 3:15. தாமதிப்பேனாக தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு எது தூணா இருக்கிறது? கர்த்தருடைய திருச்சபையாகிய நாம். இந்த சத்தியத்தை ஒட்டுமொத்த மக்களும் அறிய வேண்டும் என்று சத்தியமுள்ள வேதாகமத்தின் தேவன் விருப்பம் கொண்டிருக்கிறார். அந்த சத்தியத்தை கடைபிடிக்கிறவன் ஃபர்ஸ்ட் யாரு? ஓவர்சியர், ஊழியக்காரன். Then the people will come to know. அவன் என் பழைய ஆள் கிடையாது, அவன் என் பழைய சிநேகிதன் கிடையாது. இந்த ஒரு மாற்றத்தை உலகத்தார் பார்க்க வேண்டும். That is called 3ஆம் அதிகாரம் 7. பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். What is that? மற்றொரியான், மட்டாயர், மட்டேடம், ரத்த சாட்சிக்கு யூஸ் பண்ற வார்த்தைய. எல்லா சீஷர்களும் இயேசுவினுடைய ஒட்டுமொத்த பரிசுத்தமுள்ள அப்போஸ்தலர்கள் ரத்த சாட்சியானார்கள், சாட்சிக்காரராக மரித்தார்கள். உலகத்தின் முடிவு பரிந்து நான் உங்களோடு கூட இருப்பேன், நீங்கள் என்ன யூதேயா சமாரியா உலகம் எங்கும் சாட்சிகள் இருப்பீர்கள். மற்றொரியாஸ் என்பதான வார்த்தையின் அர்த்தம் அது சாட்சி. வெறும் சாட்சின்னு சொல்லவில்லை, கலாஸ், விட்னஸிங், டெஸ்டிஃபைங். ரொம்ப அழகான சாட்சிகளாய் நீங்கள் உலகத்தாருக்கு இருக்க வேண்டும் என்று இந்த வேத வாக்கியம் ஊழியக்காரர்களுக்கு சொல்லி இருக்கிறது. என்ன அந்த அழகான சாட்சி? ஊழியக்காரனுடைய சாட்சி உலகத்தான் பார்க்கும் பொழுது, சபையை விட்டு வெளியே இருக்கிற ஆட்கள் பார்க்கும் பொழுது அவன் பார்வைக்கு அது ரொம்ப அழகாக தெரிய வேண்டும். நம்முடைய சாட்சி, அந்த சாட்சி உலகத்தான் டெஸ்டிஃபை பண்ணால் பிசாசு தோல்வி அடைவான். அவன்கிட்ட எந்த ஒரு கண்ணி இல்லை. வசனம் 7 சொல்லப்படுறபடி கண்காணியானன் மாத்திரம், உலகத்தார் மாத்திரம் வெறுல காட்டி நம்மை நிந்திக்கிறத்தக்கதான ஒரு கெட்ட பேர் வைச்சாங்கன்னு வைங்களா, அந்த கெட்ட பேர் தான் பிசாசுடைய கண்ணியா மாறுது. ஆனால் உலகத்தான் ஒரு ஊழியக்காரனையும் விசுவாசியும் குறை சொல்ற அளவுக்கு வாயை திறக்காமல் மாறாக நல்லது சொல்லிட்டான்னு வைங்களேன், பிசாசு அங்கதான் தோல்வி அடைகிறான். கல்வாரி சிலுவையில் இயேசுநாதர் தொங்கும் பொழுது எல்லோரும் பரிகாசம் பண்ணினார்கள். கூடுகிற திருடகுண பரிகாசம் பண்ணினான். ஆனா அங்க இருந்த 100க்கு அதிபதி இயேசுநாதர் கல்வாரி சிலுவையில் ஜெபம் பண்றாரு, இவருடைய பாவங்களை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறார் என்று சொன்ன உடனே பிதாவுடைய இம்மிடியட் ஆன்சர் என்ன தெரியுமா? 100க்கு அதிபதி இயேசுநாதர் அறிந்து ரட்சிக்கப்படுகிறான். அப்ப 100க்கு அதிபதி சொல்ற வார்த்தையை பார்க்க வேண்டும். இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன், righteous person, no blame, எந்த ஒரு குற்றமும் இவர் மீது இல்லை. what a testimony. எப்ப அந்த சாட்சி வருதோ ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான். அதே கிறிஸ்துவ சாட்சி தான் நீங்கள் நானும் வாழ வேண்டியதா இருக்கிறது. இயேசுநாதர் சொன்ன வண்ணமாகவே அது முக்கியமா ஊழியக்காரன் வாழ வேண்டியதா இருக்கிறது. உலகத்தான் நம்மளை பார்த்து விரல காட்டி இயேசுநாதர் நிமித்தமாய் நம்மளை துன்பப்படுத்துவார்கள் என்று இயேசுநாதர் சொல்லியிருக்கார். அது வேற. இயேசுநாதருடைய நாமத்தை சொல்வது நிமித்தமாக, சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தமாக உலகத்தை நம்மை தாக்கினால் அது அங்கீகரிக்கலாம்.
ஆனால் நம்முடைய அசுத்தமுள்ள வாழ்க்கையை அவர்கள் குற்றம் சாட்டினால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை கண்டு அவர்கள் குற்றம் சாட்டினால் அது ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இவன் கிறிஸ்துவ போல வாழ்ந்து கொண்டிருக்கான், நம்ம பரிகாசம் பண்ணினால் பிரச்சனை கிடையாது, குற்றம் சாட்டினால் பிரச்சனை இல்லை. ஆனால் கிறிஸ்தவ ஊழியக்காரர் என்ற பெயரை வைத்துக் கொண்டு உலக ரீதியான ஒரு உலகத்தார் போலவே வாழ்ந்த, உலகத்தானே விரல வச்சு சொல்ற அளவுக்கு இருந்ததே, ஆனால் அதுதான் பிசாசு கையில கிடைக்கிற ரொம்ப பெரிய ஒரு கண்ணி. அதை வச்சுதான் பிசாசு அட்டாக் பண்ணுகிறான் ஊழியக்காரனை. ஆகையால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். குற்றஞ்சாட்டுதல் பிசாசு கையில மாட்டுச்சுன்னா அதை எரேஸ் பண்ண முடியாது. அவன் வச்சிருக்கிற கண்ணி யார் தெரியுமா? நம்மளை நிந்திக்கிற ஆட்கள். அவன்கிட்ட ஏதோ இந்த எலுமிச்சப்பழம், மந்திர குந்திரம், இந்த நெருப்பை பற்ற வச்சு ஊதி விடுறது, கொளுத்தி விடுறது, ஏதோ சொல்றான், குட்டி பைய பெரிய பையெல்லாம். அந்த பேயெல்லாம் அவன்கிட்ட இல்லை. ஏதோ ஊமை பேய் ஒன்று இருக்குது, அது வேற பேய் அது. ஏன்னா அந்த பேய்க்கெல்லாம் நீங்களும் பயப்படுறது கிடையாது. நீங்களும் பயப்படுறது யாருக்கு தெரியுமா? நம்மள மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு தான். அந்த ஆட்கள் தான் அவன் கையில இருக்கிறான். He has his own people as a trap, snare, noose. அதனால தான் உலகத்தான் கிட்ட உங்களுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் போய் கொட்டுவது நிறுத்த வேண்டும். டோன்ட் ஷேர் யுவர் பர்சனல், உங்களுடைய தனிப்பட்ட ரகசியமான காரியங்கள் கர்த்தர் தவிர நீங்க விசுவாசிகளோட சொல்லணும்னு இல்லை, ஏன்ட்ட கூட சொல்லணும் கட்டாயம் கிடையாது. நம்பிக்கையான விசுவாசி இருந்தால், நம்பிக்கையான ஊழியக்காரர் இருந்தால் உங்களுடைய மன ஆறுதலுக்காக நீங்கள் சொல்லலாம். ஆனா உலகத்தாண்டா போய் நீங்க சொல்லக்கூடாது. அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு நிந்தை, கெட்ட பேரான ஒரு லேபிள் கொண்டு வந்து உங்க தலைமையில நிறுத்தப்படும். சார் சொன்னா சர்வ வியாபி கிடையாது, எல்லாமே அவன் பார்த்துன்னு இல்லாம அவன்கிட்ட ஆளுங்க ஏஜென்ட்ஸுங்க இருக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் அவன்கிட்ட கன்வே பண்றதுக்கு ஏஜென்ட்ஸ் ரொம்ப போய் கிடைக்கிறாங்க அவன்கிட்ட. நம்மகிட்ட இருக்கிற டெக்னாலஜியோட அவன்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி ரொம்ப ஸ்பீடு, 1000 மடங்கு ஸ்பீடு. அது கருமணி துறக்கத்துக்குள்ள எல்லாருடைய தகவல் அவன்கிட்ட போய் கிடைக்குது. எல்லா லாங்குவேஜ் பேச, எல்லா எத்னிக் குரூப் தெரியும், எல்லா காஸ்ட் தெரியும் அவனுக்கு, எல்லா இன்ஃபர்மேஷன் தகவல் அவனுடையத்திலே அப்படி அருளப்பட்டிருக்கிறது. பரலோக பாஷையும் பேசுறான், பூமியில் இருக்க எல்லாருடைய பாஷையும் பேசுறான். இவனை சாதாரணமா நினைக்க வேண்டாம். இவன் கையில இவனுடைய ஆட்கள் நிரம்பி இருக்கிறார்கள். அவங்க கிட்ட உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் போய் கிடைக்க கூடாது. அவங்க பார்வைக்கு நம்முடைய பழைய வாழ்க்கையின் பாவத்தெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அவங்க பார்வைக்கு ரொம்ப ஜாக்கிரதை நாம் இருக்க வேண்டியதா இருக்கிறது. அதை அவங்க ப்ராபகேட் பண்ணி, ப்ரொலிஃபரேட் பண்ணி, எல்லா ஜனங்களுக்கும் நம்முடைய கெட்ட பேரை ஊதி தள்ளி, அந்த பிசாசத்தை வச்சு தான் நம்மளை டிஸ்கிரெடிட் பண்றது. ஊழியக்காரன் மேடல ஏறாத அளவுக்கு பண்ற காரணமே அவன் பிசாசு கையில போய் கிடைச்ச நம்முடைய நிந்தனைக்கு அடுத்த பெயர் தான். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, ஆண்டவர் அறியாதவங்க இருந்தாக்கா, படிக்கிற பசங்க எச்சரிக்கையா இருக்கணும். அவங்க நீங்க பண்ற தப்பான விஷயத்தை அவங்க மறக்கவே மாட்டாங்க. காலம் முழுக்கும் அவங்க இருதயத்தில் அது அப்படியே ஆணிதரமா இருக்கும். அதான் உலக ரீதியான பசங்கள்கிட்ட படிப்பு கல்வியோடு கூட பேசணுமா, அதோட நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடி நம்ம பசங்க போகக்கூடாது. அவர்கள் பிசாசினால் நடத்தப்படுகிற காலம் வரும் பொழுது அவர்கள் நம்முடைய நற்செய்தியை பற்றி சொல்ல மாட்டார்கள், நற்சாட்சியை பற்றி சொல்ல மாட்டார்கள். அசுத்தமான காரியங்கள் எப்பயோ செஞ்சு கர்த்தர் கழுவி சுத்திகரித்து மண்ணில் போட்டு பொதிச்சு கடனில் ஆளில் போட்டதை பிசாசு முறை நோண்டி எடுத்து எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருவான் இந்த ஆட்களை வைத்து. ஆகையால் வசனம் 3:7 கடைசி ஒரு வார்த்தை சொல்லி, நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விடாதபடிக்கு புறமானவர்களால் நற்சாட்சி பெற்றவருமாய் இருக்க வேண்டும். அந்த நற்சாட்சின்ற வார்த்தை கொஞ்சம் சுலபமா சொல்லி முடிச்சிடும். ஓகே, கலாஸ் மற்றும் ரியான். என்ன அந்த நற்சாட்சி? குட் ரெப்யூட்டேஷன். உலகத்தான் உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது உலகத்தான் நம்மளை பத்தி 1000 குற்றம் சொல்லலாம். ஆனா அவங்க அது நாம கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தது ஆனால் நிரூபிக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, அதால அவங்க நிரூபிக்கவே முடியாது. இயேசுநாதருடைய அவரை கையுமையுமா பிடிச்ச நைட்ல விட்னஸ் தேடுறாங்கன்னா கிடைக்குமா? இவர் மேல ஒரு சாட்சியும் கிடைக்கவில்லை. அதனால இயேசுநாதரை ஒரு சாட்சியை கொடுத்து அவரை போய் மாற்றுறாரு. உன் மீது குற்றம் சாட்டுதல் இதெல்லாம் உண்மையா என்று கேட்கும் பொழுது, நான் ஒரு கேள்வி கேட்டா உங்களுக்கு பதில் கொடுக்க தெரியாது. உங்களுக்கு இன்று முதல் மனுஷகுமார் என்று தானியேல் புஸ்தகத்துல ஒரு கொட்டேஷன் எடுக்கிறாரு. புச்சுகைத்த இத்த சாட்சியை வச்சு அச்சு போடுன்னு சொல்லிட்டு இயேசுநாதரை ஒரு வேதத்தின் சாட்சி, உண்மையான சாட்சியை கொடுத்து தன்னை கொல்லப்படுவதற்காக ஒப்பு கொடுக்கிறார்.
அப்படி பொய் சாட்சிகள் நம்மளை பத்தி பேச நீங்க எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. அப்படி இல்லை என்றால் நீங்க உங்க இருதயத்தை கலங்கப்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், நற்சாட்சியை உலகத்தாருக்கு முன்பதாக நாம் அது ஒரு சுவர் போல எழுப்பி கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கும் எனக்கும் அவர்களுக்கும் நமக்கு நடுவில் இருக்கிறவர் அந்த சோறு தான் நற்சாட்சியே, குட் ரெப்யூட்டேஷன். அந்த வாலை நம்ம பில்ட் பண்ண வேண்டியதா இருக்கிறது. என்ன அந்த ஒரு வால், என்ன அந்த நல்ல ரெப்யூட்டேஷன்? அந்த ஒரு நற்சாட்சி அவங்களால மெயின்டைன் பண்ணவே முடியாது, வாழவே முடியாது. நம்மால் மாத்திரம் தான் வாழ முடியும். ஏன்னா அந்த ரெப்யூட்டட் டெஸ்டிமனி, ஏன்னா அந்த பியூட்டிஃபுல் டெஸ்டிமனி, விசுவாசினால் மாத்திரம்தான் உயிர்த்தெழுந்த இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே வாழ முடியும். உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறவனுக்கு மாத்திரம்தான் இப்பிரபஞ்சத்தின் பாவங்களை நடத்தாமல் அதை ஓவர் கம் பண்ண முடியும். நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசுநாதர் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? உலகத்தை ஜெயித்த இயேசுநாதரை விசுவாசிக்கிற யாவரும் உலகத்தை ஜெயித்திருக்கிறார்கள் தங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாய். ஆகையால் உலகத்திற்குள்ளாக நாம் போக வேண்டியதில்லை. we overcome the world. உலகத்தை ஜெயித்தோம். உலகத்தின் பாவம் நம்மை இழுக்காது. உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உலகம் நம்மை இழுத்து உலகத்திற்குள்ளாக அது நடத்தாது. மாறாக நம்ம உலகத்துக்கு மேலதான் போகிறோம், பாவத்திற்கு மேல போகிறோம். காரணம் என்ன? உயிர்த்தெழுந்த இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதின் வல்லமை அது. ஆகிய உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் பிலாத்தை பார்க்கல, ஏரோதை பார்க்கல, சீசரை பார்க்கல. உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் யாரையும் பார்க்கல. ஒரு 600-700 பேருக்கு மாத்திரம் காட்சி அளித்தார். ஏன்? இதுக்கப்புறம் எல்லாரும் அவருடைய பாதத்துக்கு கீழே வந்தார்கள். உயிர்த்தெழுந்த கர்த்தர் இஸ் நோ மோர் அண்டர் கண்ட்ரோல் பை எனி கவர்மெண்ட். இந்த அரசாங்கத்திற்கு கீழே அவர் இல்லை. உயிர்த்தெழுந்தவருக்கு எல்லாமே அவருடைய பாதத்திற்கு கீழாக இருக்கிறது. அதே போல விசுவாசிகள் விசுவாசத்துல வாழும் பொழுது எதற்கு மேல இருக்கிறார்கள்? உலகத்திற்கு மேல இருக்கிறார்கள். உலகத்தை தான் வாழ்றோம், ஆனா உலக காரியங்கள் உள்ள நம்மள வராது. ஏன்? உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உலகத்தை மேற்கொண்டு வாழ வைக்கிறது நம்மை. ஹல்லேலூயா. இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நாம் வாழ்ற வாழ்க்கைக்கும் அந்த வல்லமை இல்லாத அவருடைய வாழ்க்கைக்கும் தான் ரொம்ப பெரிய வித்தியாசமே. இதடியும் உன்னால முடியுது, இதடியும் நீ ஓவர் கம் பண்ற. என்னால அது பண்ணவும் முடியல. உனக்கு ஏன் எப்படியாவது? உயிர்த்தெழுதலின் வல்லமை. என்கிட்ட மொபைல் வந்தாலே எனக்கு தேவையில்லாத காட்சி பார்க்கணும்னு தோணுது. உனக்கு அந்த காட்சி வரலையா? உயிர்த்தெழுதலின் வல்லமை. மொபைல் இருந்தாலும் எனக்கு ஏதாச்சும் போனோகிராஃபி பார்க்கணும்னு தோணுது. உனக்கு அது தோன்றுந்தியா? உயிர்த்தெழுதலின் வல்லமை. அவன் செய்ய முடியாத தவிக்கிறதை ரொம்ப சுலபமா விசுவாசி தாண்டி போறான். அது என் காலுக்கு கீழே தான் இருக்கிறது. ஏன்? உலகத்தை ஜெயித்தான் விசுவாசத்தில் விசுவாசி. அப்ப ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்? கெட்டிங். அப்ப நற்சாட்சி என்றால் என்ன? பியூட்டிஃபுல் டெஸ்டிமனி. அழகான நற்சாட்சி. அது அழகான சாட்சி, இன்பமான சாட்சி, பார்க்கிறதுக்கு நல்ல வடிவுள்ள சாட்சி. அது என்ன சாட்சி? அது உயிர்த்தெழுந்த இயேசுநாதருடைய வல்லமினாலே ரொம்ப சுலபமாய் அவன் எந்த பாவத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறானோ. ஒருத்தர் சொல்றாரு, கையில பாக்கு வச்சு, இது என்னால விடுறதுக்கு என்னால முடியல, இது நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன், என்னால ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சாப்பிட்டு சொல்லிருக்காரு. முடியலன்றாரு, எனக்கு இது ஆக மாட்டேங்குது. எங்க ஆகும்? அது உயிர்த்தெழுதலின் வல்லமை தேவை அதற்கு. ஆனா சில பேர் விடுறாங்க. எப்போ டாக்டர் சொல்வாரு செத்துருவனி இதுக்கப்புறம் போட்டா, அப்போ விட்டுருவாங்க பயத்துக்கு கொஞ்ச நாள். நீங்களும் நம்ம பயத்துக்கா நாம பாவம் செய்யாம இருக்கிறோம்? கிறிஸ்துவின் மீது இருக்கிற அன்பு, இயேசுநாதரை நேசிக்கிறபடியால் நாம் பாவம் செய்வது கிடையாது. பரஸ்திரியை பார்க்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? உங்க அன்பான ஸ்திரீ, உங்க அன்பான மனைவிகள் நீங்கள் மெய்யாகவே அன்பு கோராத பட்சம்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மெய்யான அன்பு பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்ட ஒரு விசுவாசியும் கர்த்தராகிய இயேசுநாதரை அன்பு கூறுகிறபடியால் அவனுக்கு அந்த பாவத்தின் இன்பம் ஒண்ணுமே இல்லாது, குப்பை. அது பவுல் சொன்னது போல சகலத்தையும் எல்லாம் குப்பையாக எண்ணினேன். கிறிஸ்துவுடைய அன்பை பார்க்கும் பொழுது அது காலில் போட்டு மிதிக்கிற அளவுக்கு இந்த உலகத்தின் இன்பமான காரியங்கள். எவ்வளவு பேர் இயேசுநாதரை நேசிக்கிறதுனால பாவம் ஒண்ணுமே இல்லாத தெரியுது உங்களுக்கு? எதுக்கு ஒரு நல்ல கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்கிற விசுவாசிக்கு போர்னோகிராஃபியால ஒரு பெரிய இன்பமே கிடையாது தெரியுமா? பிகாஸ் he loves the Lord Jesus Christ. இயேசுநாதர் அவன் நேசிக்கிறபடியா. எவ்வளவு பேர் நேசிக்கிறீங்க அப்படி? எதற்காக? பொருளாசைனால பைத்தியமா இருக்கிறத விசுவாசி தெரியுமா? அவன் கிறிஸ்துவின் மீது இருக்கிற அன்பு அந்த அளவுக்கு இருக்குது. ஊழியக்காரன் கிறிஸ்துவை அதிகமாய் அன்பு கூர்ந்தால் அவர் மேல் இருக்கிற அந்த ஒரு அன்பு, அவருடைய அழகு, அவருடைய வடிவு, அவருடைய மெய்யான உலக கொடுக்கக்கூடாத அந்த ஒரு சமாதானம், சந்தோஷம், அவருடைய மெய்யான இன்பமான பருத்துக்குரிய அனுபவங்களை அவன் அனுபவிக்கிறதுனால இப்பிரபஞ்சத்தின் காரியம் ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. பிசாசு என்னத்தான் வச்சு பூச்சாண்டி காட்டினாலும் அதுக்கு பயப்படுறதா இல்லை அவன்.
அரகுற துணியை போட்டு வந்து நின்னாலும் சரி, அவன் பயப்படுறது கிடையாது. நீ அரகுற துணினா போடு, கிழிச்ச துணினா போடு, அது பிரச்சனையே இல்லை எனக்கு. ஏன்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிற ஒட்டுமொத்த கவர்ச்சிகரமான காட்சியை பார்க்கலும் எண்ணிக்கையில்லாத அழகுள்ளவர் அவர். அந்த கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதின் வாழ்க்கையை வாழும் போதுதான் it become a good reputation, நற்சாட்சி. இந்த பூமியில எந்த அழகு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு நீங்க கிறிஸ்துவை பார்க்கலும் இந்த அழகு ரொம்ப நல்லா இருக்குது அதனால வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க? எதுக்காக உங்க மனைவியை நீங்கள் உண்மையா நேசிக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து தான் காரணம். எதுக்காக நீங்க உண்மையா வேலை செய்றீங்க? இயேசுநாதர் தான் அதற்கு காரணம். எதுக்காக நம்ம திருடாம இருக்கிற பணம் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் இயேசுநாதர் தான் அதற்கு காரணம். பணம் கவர்ச்சிகரமான ஒரு காரியம் தான். அது யாருன்னா இருக்க கண்ணுக்கு படணும் அமுக்கலான்னு தோணும். ஆனா மெய்யாக கிறிஸ்துவ நேசிக்கணும் அது தோணாது. ஏன்? அதை பார்க்கல கிறிஸ்து ரொம்ப அழகுள்ளவர். அது பிரச்சனையே கிடையாது எனக்கு. அது அப்ப ஊழியக்கார பணத்தை அமுக்கி வச்சிருந்தாக்கா அவன் யாரை நேசிக்கிறான்? இயேசுநாதர் எதை நேசிக்க சொல்றாரோ அதை ஊழியக்காரன் நேசிக்க வேண்டும். சபையை நேசி என்று சொன்னாரா பேதுரு கிட்ட? என் அன்பு கூறிய பேதுரு, அன்பு கூறேன், மாயமா சொல்லாத. நீ என் அன்பு கூறுதா இருந்தா என் மந்தை நீ மேய்க்க வேண்டும். டு யூ லவ் மீ? 3 வாட்டி கேட்கிறாரு. அழுதுறா அப்படி அவரு. உனக்கு இந்த மீன்களை பார்த்து உனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை என்னை விட்டு போறதுக்கு? So the good testimony or the good reputation is nothing but the life of resurrection of the Lord Jesus Christ. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய வாழ்வு, அந்த ஒரு நற்சாட்சி உள்ள பேர் உங்களுக்கு உலகத்தாருக்கு முன்பதாக உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். எவ்வளோ பேரோட வாழ விரும்புறீங்க, எவ்வளோ பேரோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, எவ்வளோ பேர் வாழணும்னு விரும்புறீங்க. அப்படின்னு ஒன்றும் வாழல, ட்ரை பண்ணுறேன் நான், எனக்கு முடிய மாட்டேங்குது, அப்படி கஷ்டப்படுறீங்களா? ஏன்னா கர்த்தரை நேசிக்க நேசிக்க வந்து அவர் போல நாம ஆகுறதுனால பூமி இருக்கிற ஹீரோ பார்க்கலாம் நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோம். தெரியுமா அது உனக்கு? நீங்க என்ன கேட்டீங்கன்னாக்கா, சினிமாவில் இருக்கிற ஹீரோ நல்லா இருக்கிறனாக்கா நான் நல்லா இருக்கிறேன் நீங்க கேட்டீங்கன்னாக்கா உங்களை தான் சொல்லுவேன். நீங்க தான் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. அப்போ சார் நீங்க போல் சொல்ற வார்த்தை, நீங்கள் சத்தியத்தில் நடுகிறபடியால் உங்களை அதிகமாக அன்பு கூறுகிறேன். எவ்வளவு அழகாகிறீங்க தெரியுமா நீங்கன்றாரு. பிகாஸ் யூ கீப் த ட்ரூத் அண்ட் வாக் இன் த ட்ரூத். யோவான் சொல்றாரு, அது பவுல் சொல்றாரு. சத்தியத்தில் நடக்கிற விசுவாசிகளை பார்த்து, நற்சாட்சி பெற்ற விசுவாசிகளை பார்த்து சொல்ற வார்த்தை, நீ தாண்டா மெய்யான ஹீரோ, நீங்க மெய்யான ஹீரோயின். சத்தியத்தில் நடக்கிறவங்க தாங்க ரொம்ப அழகுள்ள அழகான ஹீரோயின். ஆக்சுவலி அவங்கள தான் லைக் பண்ணுவாங்க உலகத்தார். அவங்களுக்கு நம்ம ஃபேனா மாறணும். ஆகையால் நற்சாட்சி பெறுவது ஒரு விசுவாசிகளுக்கும் பரத்திலிருந்து அருளப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. அது முதலாவது ஊழியக்காரன் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். ஆகையால் அந்த மகத்துவமுள்ள கிறிஸ்துவுடைய அவருடைய அழகு, அவருடைய மாட்சிமை பார்க்கும் பொழுது ஒரு புருஷன், ஒரு மெய்யான விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் பரஸ்திரியை பார்க்க மாட்டான், பரனுடைய ஆஸ்தியை இச்சிக்க மாட்டான், பரனுடைய பொருள்களை அவன் ஆசைப்பட மாட்டான். ஏன்? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதத்தோட, உன் முழு மனதோட, உன் முழு ஆவியோட, உன் முழு பலத்தோட, அதை நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறது, உன் முழு ஞாபகத்தோட, உன் முழு தியானத்தோட, உன் முழு திட்டத்தோட, உன் முழு ஆலோசனையோட, உன் முழு சம்பாஷணையோட, உன் முழு புசிப்புதலோடு, குடிப்புதலோடு, உடுத்துதலோடு, படுக்கையோட உன் தேவனாக கர்த்தரை அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. அதனால விசுவாசிகளை உலகத்தார் கதை போதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்க வீட்டில் யாராவது என் வீட்டில் என்ன அவர் அன்பு கூற மாட்டேன்றாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு காரணம் வந்து அவர் கர்த்தர் அன்பு கூர்ந்தாருன்றதான் பாயிண்ட். கர்த்தரை மாத்திரம் உங்க கணவர்மார்கள் அன்பு கூர்ந்துட்டாங்கனாக்கா, நீங்க எவ்வளவு வயது உள்ள ஆட்களாய் மாறினாலும் ஆதியிலே உங்கள்கிட்ட காண்பித்த அந்த அன்பு அதிகமாக தான் அவர்கள் காண்பிப்பார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் அதிகமாக நேசிப்பது நீங்கள் நேசிக்கிற உங்க கர்த்தராகிய இயேசுநாதரை. அதான் பாயிண்ட் அங்க. ஆகையால் உங்க கணவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது அவருக்கு என் மேல பாசம் இல்லை, நேசம் இல்லை, ஒன்ன வாங்கி தர மாட்டேன்றார் என்று கர்த்தர்கிட்ட குற்றம் சொல்வதை பார்க்கிலும் உண்மை முழு இருதத்தோட, முழு பலத்தோட, முழு ஆவிட நேசிக்க செய்யுங்க தகப்பனே. உண்மை நேசித்தால் என் கணவர் கண்டிப்பா என்ன நேசிப்பார், சந்தேகமே இல்லை. அது ஒட்டுமொத்த பிரச்சனையும் பரிகரிக்கிறது. ஆகையால் தான் வேதாகமத்தில் இருக்கிற பிரதானமான கற்பனை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, முழு சிந்தையோடு அன்பு கூறுவாயாக. அது செஞ்சிட்டினாக்கா பழைய ஏற்பாடுல இருக்கிற 10 கற்பனை சோ ஈஸி.
ரொம்ப ஈஸியா அது. அதோட ஒரு படி மேல போறோம், நம்ம கிறிஸ்துவ போல மாறினுகிறோம். எவ்வளவு பெரிய இயேசுநாதரை அன்பு கூறுகிறீர்கள். அவரது அழகு உங்களுக்கு தெரியணுமா? அவருடைய பியூட்டி உங்களுக்கு தெரியாத பட்சத்தான் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அவர் அழகு உங்களுக்கு தெரியணும்னாக்கா, as the Holy Spirit who is known comforter, ask him. பரிசுத்தமுள்ள ஆவியானவரை நீங்கள் நோக்கி, ஆண்டவராகிய இயேசுநாதரை எனக்கு வெளிப்படுத்துங்க என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். அனுதினமும் அவருடைய அழகையும் அவருடைய வல்லமையும் அவருடைய மாட்சிமையும் உங்களுக்கு அதிகமாக அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. As the deer panteth for the water, so my soul longeth after thee. You alone are my heart's desire, and I long to worship thee. You alone are my strength, my shield. To you alone may my spirit yield. You alone are my heart's desire, and I long to worship thee. You alone. You alone are my strength, my shield. To you alone may my spirit yield. You alone are my heart's desire, and I long to worship thee. You're my friend and you are my brother, even though you are a king. I love you more than any other, so much more than anything. You alone are my strength, my shield. To you alone may my spirit yield. You alone are my heart's desire, and I long to worship thee. I want you more than gold or silver, only you can satisfy. You alone are the real joy giver and the apple of my eye. You alone are my strength, my shield. To you alone may my spirit yield.